ஒரு நாள் மேலானது. உமது இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் உம்முடைய வார்த்தையினாலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அவருடைய இல்லத்தில் நாட்டப்பட்டவர்கள் ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆத்துமா தேவனே, உம்மையே நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே, உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமென். கம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. எல்லோரும் கரங்களை தட்டி தேவநாமத்துக்கு மகிமை சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான நல்ல சபை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் மட்டுமாய் எங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆராதனையிலே வழிநடத்தி சென்றேன். தொடர்ந்து வருகிற பகுதிகளிலே எங்களை வழிநடத்தும். எல்லா பகுதியையும் உடைய கரத்திலே தருகிறோம். தேவையான வார்த்தையை வரத்திலிருந்து ஈவாய்த்தார். கேட்கிறதான வார்த்தைகள் தேவ பிள்ளைகளை கட்டி எழுப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படும். சகல துதிகன மகிமை யாவற்றை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போது சங்கீத பகுதி, சங்கீத புஸ்தகத்தை யாவரும் சேர்ந்து மாறி மாறி வாசிப்போம்.
சங்கீதம் 104. சங்கீதம் 104.